அற்புத குழந்தை இயேசுவை நோக்கி ஜெபம். ஓ இயேசுவே, கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் என்று சொன்னீரே. உமது தூய அன்னை மரியாள் வழியாக எங்கள் மன்றாட்டுக்கள் கொடுக்கப்பட வேண்டுமென்று நாங்கள் தட்டுகின்றோம், தேடுகின்றோம், கேட்கின்றோம். ஓ நல்ல இயேசுவே, என் தந்தையிடம் என் பெயரால் எதை நீங்கள் கேட்டாலும் அதை அவர் உங்களுக்கு கொடுப்பார் என்று சொன்னீரே. உமது புனித அன்னை மரியாள் வழியாக எங்கள் மன்றாட்டை அளிக்க வேண்டுமென்று உமது தந்தையை உமது பெயரால் பணிவுடன் கேட்கின்றோம். ஓ நல்ல இயேசுவே, விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், எனது வார்த்தைகளோ ஒழியாது என்று சொன்னீரே. உமது தூய அன்னை மரியாளின் வழியாக எங்கள் மன்றாட்டுக்கள் கேட்கப்படும் என்று நாங்கள் உறுதியாக விசுவசிக்கின்றோம். நன்றி ஜெபம். கருணை நிறைந்த இயேசு பாலனை, உம்மை நோக்கி வேண்டும் நாங்கள் எங்கள் மேல் நீர் பொழிந்தருளிய நன்மை உபகாரங்களுக்கெல்லாம் உலங்கணிந்த நன்றி அறிதல்களை இப்பொழுது சமர்ப்பிக்கின்றோம். உமது சொல்லற்கரிய இரக்கத்தை நாங்கள் விடாது போற்றுவோம். நீர் ஒருவரே எங்கள் இறைவன் என்றும் எங்களுடைய ஊண்டுகோல் என்றும் எங்களுடைய பாதுகாவலர் என்றும் அறிக்கையிடுவோம். எங்களுடைய முழு நம்பிக்கையையும் உம்மேல்தான் நாங்கள் இனி வைத்திருப்போம். இந்த அற்புத உருவில் நீர் ஆற்றும் அரும் பெரும் செயல்களையும் காட்டும் அன்பையும் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளும்படி உமது இரக்கத்தையும் தாராள குணத்தையும் எங்கும் குரல் எழுப்பி சொல்வோம். உமது புனித குழந்தை பருவத்தின் மேல் பக்தி அதிகமாக எல்லா கிறிஸ்துவ உள்ளங்களிலும் இடம்பெற செய்வோம். உமது குழந்தை பருவத்திற்கு என்றும் புகழும் மகிமையும் உண்டாகுக. ஆமேன். புனித குழந்தை இயேசுவின் பிரார்த்தனை. சுவாமி கிருபையாயிரம், சுவாமி கிருபையாயிரம், கிறிஸ்துவே கிருபையாயிரம், கிறிஸ்துவே கிருபையாயிரம், சுவாமி கிருபையாயிரம், சுவாமி கிருபையாயிரம். கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனை நன்றாக கேட்டருளும். பரலோகத்தில் இருக்கின்ற பிதாவாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. உலகத்தை மீட்ட சுதனாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. இஸ்பிரித்து சாந்துவாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. அர்ச்சிஷ்ட தம திருத்துமா இருக்கிற ஏக சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. அற்புத பாலனே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உண்மை மனிதனும் ஆண்டவருமான பாலனை, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உமது வல்லமையால் ஆச்சரிய விதமாய் காட்டும் பாலனே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உமது வல்லமையால் எமக்கு மன துணிவு தரும் பாலனே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உமது வல்லமையால் தீமைகளை அகற்றும் பாலனே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உமது வல்லமையால் நரகத்தை வெல்லும் பாலனே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உமது வல்லமையால் உலகத்தையே கையில் ஏந்திய பாலனே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எமது இதயங்களை அறிந்து அளவில்லா ஞானம் நிறைந்த பாலனே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எமது கடைசி கதி அடைய உமது பராமரிப்பினால் ஏவுகின்ற பாலனே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உமது உண்மை ஒளியால் எமது இதயிருளை போக்க வல்ல பாலனே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உமது தயாளத்தில் எமது ஏழ்மையை போக்கும் பாலனே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எமது துன்ப வேளையில் ஆறுதல் அளிக்கும் பாலனே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உமது இரக்கத்தால் எங்களுக்கு மன்னிப்பு தரும் பாலனே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உமது நீதியால் எம்மை பாவத்தில் விடாது காக்கும் பாலனே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உமது அழகின் பார்வையால் எமது இதயங்களை கவரும் பாலனே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உமது அன்பு தீயால் எமது குளிர்ந்த இதயங்களை பற்றி எரிய செய்யும் பாலனே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உமது புதுமை கரங்களால் எல்லா ஆசிரியும் அருளும் பாலனே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உமது புனித நாமத்தால் விசுவாசிகளின் இதயங்களை இன்புற செய்யும் பாலனே,
எங்கள் மேல் இரக்கமாயிரும். உமது மகிமையால் உலகத்தை நிரப்பும் பாலனே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எல்லா தீமைகளிலிருந்தும் இயேசுவே எங்களை காத்தருளும். எல்லா பாவங்களிலிருந்தும் இயேசுவே எங்களை காத்தருளும். உமது அளவற்ற நன்மைத்தனத்தை ஏற்றுக்கொள்ளத்தக்கதும் அவன் நம்பிக்கையிலிருந்து இயேசுவே எங்களை காத்தருளும். உமது புதுமை செய்யும் வல்லமைகளுக்கு விரோதமாக எழும் சந்தேகங்களிலிருந்து இயேசுவே எங்களை காத்தருளும். உமக்கு ஆராதனை செய்யும் குறைபாடுகளிலிருந்து இயேசுவே எங்களை காத்தருளும். எமக்கு நேரிடும் எல்லாவித தீமைகளிலிருந்து இயேசுவே எங்களை காத்தருளும். உமது கன்னித்தாய் மரியாள், புனித சூசேப்பர் இவர்களின் வேண்டுதலால் இயேசுவே எங்களை காத்தருளும். உமது மன்னிப்பை எங்களுக்கு தரும்படியாக எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உமது பால பருவத்தின் மட்டில் எமது அன்பையும் பக்தியும் வளர்க்கும்படியாக உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உமது புதுமை நிறைந்த திருக்கரங்களை எமக்கு தரும்படியாக உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உமது எண்ணற்ற பேர் உதவிகளை நாங்கள் எப்போதும் நினைவு கூறும்படியாக உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இயேசுவின் திரு இதய அன்பால் எம்மை பற்றியறிய செய்ய வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உம்மை நம்பிக்கையுடன் அழைக்கும் அனைவரின் மன்றாட்டுக்களுக்கும் செவிசாய்க்கும்படியாக உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உம்மிடம் பக்தி உள்ள எல்லோருக்கும் நித்திய வாழ்வு தரும்படியாக உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உமது இரக்கமுள்ள தீர்ப்பை எம் இறுதி நாளில் தரும்படியாக உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி புருவையாக இயேசுவே எங்களுடைய பாவங்களை போக்கியருளும். சுவாமி, உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி புருவையாக இயேசுவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும். சுவாமி, உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி புருவையாக இயேசுவே எங்களை தயை பண்ணி இரட்சியும். சுவாமி, பிரார்த்திக்க கடவோம். அற்புதமான இயேசு பாலனே, இதோ உம்மை நோக்கி வேண்டும் நாங்கள். துன்பம் நிறைந்த இந்த உலகின் மேல் நீர் இன்று இரக்கத்தை பொழிந்தருள வேண்டுகின்றோம். எங்களுக்கு வரும் கவலைகளையும் தீமைகளையும் துன்பங்களையும் அவர் நம்பிக்கையையும் அகற்றி எங்களுடைய வேண்டுதலுக்கு நீர் இன்று செவிசாய்த்தருளும். பாலனை, உம்மை பிதாவோடும் தூய ஆவியோடும் என்றென்றும் புகழ்ந்து பாடும்படி உமது புனித பால பருவத்தை முன்னிட்டு எங்களுக்கு ஆறுதலையும் உதவியையும் தந்தருளும். ஆமேன். நம்மையே குழந்தை இயேசுவுக்கு அர்ப்பணிக்கும் ஜெபம். இனிய குழந்தை இயேசுவே, உமது குழந்தை பருவத்தின் பேருண்மைகளை வியந்து உம்மை ஆராதிக்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். எங்கள் மீது கொண்ட அன்பால் எங்களுக்காக நீர் ஒரு சிறு குழந்தையாக பிறந்தீர். எனவே உமக்கு நன்றி கூறுகின்றோம். அந்த அன்புக்கு பதில் அன்பாக எங்களை முழுவதும் உமக்கு கையளித்து காணிக்கையாக்குகின்றோம். இந்த பொழுதும் எங்கள் வாழ்நாள் முழுவதும் உமது குழந்தை பருவத்தின் புண்ணியங்களை எங்களுக்கு அளிக்குமாறு உம்மை இறைஞ்சி கேட்கின்றோம். அன்புள்ள இயேசுவே, உமது தாழ்ச்சியையும் பிறர் அன்பையும் கீழ்ப்படிதலையும் எளிமையையும் எமக்கு தந்தருளும். உம்மை அன்பு செய்யவும் உம்மை பின்பற்றி நடக்கவும் வானகத்தில் உமது தெய்வீகத்தை கண்டு களிக்கவும் உமது அருள் எங்களுக்கு துணை நிற்பதாக. ஆமேன். நோயாளிகளுக்காக ஜெபம். இரக்கமுள்ள குழந்தை இயேசுவே, நோயாளிகளுக்கு நீர் காட்டிய கருணை எங்களுக்கு தெரியும். இந்த உலகில் நீர் வாழ்ந்தபோது நோயாளிகளையும் அங்கம் குறைந்தவர்களையும் தீராத நோயால் துன்புற்றோரையும் உமது கனிவான கரத்தால் தொட்டு குணமாக்கினீர்.
உம்மால்தான் பலரும் அற்புதமாக குணமடைந்துள்ளனர். இனிய குழந்தை இயேசுவே, நாங்கள் பாவிகள், துன்பங்களை அனுபவிக்க வேண்டியவர்கள், உமது கருணையை பெற உரிமையே இல்லாதவர்கள் என்று எங்களுக்கு தெரியும். இருப்பினும் எண்ணற்ற வரங்களையும் நோய்களை நீக்கும் அற்புத குணங்களையும் மாபெரும் பாவிகளுக்கு கூட நீர் மனமிறங்கி அளித்து வருகின்றீர். ஆகையால் எங்களையும் நோய்களினின்று நீர் குணமாக்க முடியும் என்று திடமாக விசுவசிக்கின்றோம். வானக மருத்துவரை, நோய்களினின்று நாங்கள் குணமடைய வேண்டும் என்பது உமது திருவுளமாயின் உமது திருக்கரத்தால் இப்பொழுது எங்களை தொட்டு ஆசீர்வதியும். எல்லா நோய்களையும் உடல் வலியையும் நீக்கி குணமாக்கியருளும். அந்த குணத்திற்கு காரணம் மருந்தல்ல, எல்லாம் அல்ல உமது தெய்வீக ஆற்றல் ஒன்றே என்பது எல்லோருக்கும் புலனாக வேண்டும். ஆயினும் ஆய்ந்து அறிய முடியா ஞானத்திற்கு ஏற்ப உமது சித்தம் வேறாக இருப்பின் அப்படியே ஆகட்டும். ஆன்ம நலனையாகிலும் அடியோர்களுக்கு அளித்தருள, நோயினால் நாங்கள் துன்புறுகையில் உமது ஆறுதலின் இனிய அமுதம் எங்கள் மேல் வழிந்தோடட்டும். இந்த உலக துன்பங்கள் எல்லாம் சிறிது நாட்களுக்குத்தான் என்ற உயரிய உண்மை எங்கள் உள்ளத்தை நிரப்பட்டும். அன்பும் இரக்கமும் உள்ள குழந்தை இயேசுவே, துன்பங்களை திடமனதுடன் சகித்து கொள்ளவும் உமது திருவுளத்திற்கு பணிந்து நடக்கவும் எங்களுக்கு வரம் தாரும். எங்கள் துன்பங்களிலே உம்மை போலவே நாங்களும் இருக்க ஓ இயேசுவே எங்களை ஆசீர்வதியும். நோயால் படுக்கையாகி விட்டாலும் நித்திய வாழ்வை எங்களுக்கு வழங்கும் வரை உமது பேரன்பை நாங்கள் போற்றி புகழ அருள் தாரும். ஆமேன். குழந்தை இயேசுவை நோக்கி சொல்லத்தக்க வல்லபமுள்ள ஜெபம். ஓ குழந்தை இயேசுவே, உமது திரு தாயாரின் வழியாக உம்மை அண்டி வருகின்றோம். எங்களுடைய இக்கட்டில் எங்களுக்கு உதவி அளிக்குமாறு உம்மை மன்றாடுகின்றோம். உமது வல்லபத்தால் நீர் எல்லாம் செய்வீர் என்று உறுதியாக நம்புகிறோம். எங்கள் முழு இதயத்தோடு உம்மை நாங்கள் நேசிக்கின்றோம். எங்கள் பாவங்களுக்காக வருந்தி துக்கப்பட்டு உம்மை அண்டி வரும் எங்களுக்கு அவைகளை எதிர்த்து வெல்ல பலம் தாரும். இனி ஒருபோதும் உமது மனம் நோக செய்வதில்லை என்றும், பாவம் செய்வதை விட எங்களுக்குள்ள எல்லாவற்றையும் இழக்கவும் தயாராக இருக்கின்றோம் என்றும் பிரதிஜை செய்கின்றோம். என்றென்றும் பிரமாணிக்கத்துடன் உம்மை போற்றுவோம். உமது நேசத்தின் நிமித்தம் எங்கள் அயலாரையும் எங்களைப் போல் நேசிப்போம் என்று வாக்களிக்கின்றோம். அதிவல்லபமுள்ள குழந்தையை, எங்களுக்கு ஏற்படும் எந்த இக்கட்டிலும் நீர் உதவியாக வரும்படி மன்றாடுகின்றோம். உமது கன்னி தாயோடும் தந்தை சூசையோடும் உம்மை என்றும் நாங்கள் உள்ளத்தில் கொண்டிருக்க வரம் தாரும். வானதூதர் மோட்சவாசிகளுடனே நாங்களும் சேர்ந்து உம்மை என்றும் ஆராதிக்க எங்களுக்கு அருள் புரியும். ஆமேன். நம் பிள்ளைகளின் நற்படிப்புக்காக தேவ தாயிடம் ஜெபம். உலகத்தின் நித்திய ஒளியும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசுநாதரை பெற்றெடுத்த மகா பரிசுத்த கன்னிகையே, அறிவினமும் அந்தகாரமும் நிறைந்த மனதில் உமது பரிசுத்த மன்றாட்டினால் அறிவிலும் பக்தியிலும் ஆச்சரியத்திற்குரிய அபிவிருத்தியை அநேக முறை கொடுத்தருளிய தேவ ஞானத்தின் தாயே, அடியோர்கள் தேவரீரை எங்களை ஆதரிப்பவராகவும் எங்கள் பிள்ளைகளின் படிப்புக்கு பாதுகாவலராகவும் உம்மை தெரிந்து கொள்கின்றோம். ஓ பாக்கியம் பெற்ற அன்னையே, நற்படிப்புகளுக்கு பாதுகாவலே, உமது மன்றாட்டுக்களை கேட்டு தூய ஆவியானவர் எங்களுடைய பிள்ளைகளுக்கு பூரண வெளிச்சத்தையும் பலத்தையும் விவேகத்தையும் தாழ்ச்சியையும் தந்து அருள்வாராக. எங்களுடைய பிள்ளைகளுக்கு நேர்மையான மனதையும் போதுமான அறிவு
ஞாபக சக்தி வல்லமைகளையும் அளித்து, முக்கியமாக அவர்கள் அனைத்திலும் தேவ ஞானத்தின் திருவுளப்படி நடப்பதற்கு வேண்டிய மன இதய கீழ்ப்படிதலையும் கொடுத்தருள்வாராக. அன்னையே, அகங்காரம், தற்பெருமை, வீண் வினோத பிரியம், யோசனையற்ற தனம் இவைகளினின்று எங்கள் பிள்ளைகளை காப்பாற்றும். அவர்கள் விசுவாசத்தையாவது ஆத்தும சமாதானத்தையாவது குறைக்கக்கூடிய எந்த காரியத்தினின்றும் எங்கள் பிள்ளைகளை நீர் பாதுகாத்தருளும். ஓ மரியாயே, எங்களுடைய பிள்ளைகள் உமது பாதுகாவலின் உதவியால் தாயாகிய பரிசுத்த திருச்சபையின் போதனைக்கும் நடத்துதலுக்கும் எப்போதும் கீழ்ப்படிந்து சத்திய நெறியிலும் புண்ணிய வழியிலும் தவறாமல் தைரியத்தோடும் விடாமுயற்சியோடும் நடந்து இறுதியாய் முது திருக்குமாரனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துநாதரை அறிந்து சிநேகித்து எக்காலமும் அடைந்து சுகிக்கும்படி கிருபை செய்தருளும். ஆமீன். கிருபதயாபத்துக்கு மாதாவாயிருக்கிற எங்கள் ராக்கினியே வாழ்க. எங்கள் ஜீவியமே, எங்கள் தஞ்சமே, எங்கள் மதுரமே வாழ்க. பரதேசில் இருக்கிற நாங்கள் ஏவையின் மக்கள் உம்மை பார்த்து கூப்பிடுகின்றோம். இந்த கண்ணீர் கனவா என்று பிரலாபித்தழுது உம்மை நோக்கி பெருமூச்சு விடுகின்றோம். ஆதலால் எங்களுக்காக வேண்டி மன்றாடுகின்ற தாயே, உம்முடைய தயாள முலத்திற்கண்களை எங்கள் பேரில் திருப்பியருளும். இதனன்றியே நாங்கள் இந்த பரதேசம் கடந்த பிற்பாடு உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசு கிறிஸ்துநாதருடைய பிரதிச்சினமான தரிசனத்தை எங்களுக்கு தந்தரலாம். கிருபாயகரியே, தயாபரியே, பேரின்ப ரசமுள்ள கன்னிமரியாயே, இயேசு கிறிஸ்துநாதருடைய திருவாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரமாயிருக்கத்தக்கதாக சர்வேசனுடைய பரிசுத்த மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. சர்வசக்தியுடருமாய் நித்திருமா இருக்கிற சர்வேஸ்வரா, முத்தி பேறு பெற்ற கன்னித்தாயான மரியாயினுடைய ஆத்மமும் சரீரமும் இஸ்பிரித்து சாந்துவின் அனுக்கிரகத்தினாலே தேவருடைய திரு மகனுக்கு யோக்கியமான பீடமாயிருக்க ஏற்கனவே நியமித்தருளினீரே. அந்த திவ்ய தாயை நினைத்து மகிழ்கின்ற நாங்கள் அவருடைய இரக்கமுள்ள மன்றாட்டினாலே இந்த உலகின் சகல பொல்லாப்புகளிலேயும் நித்திய மரணத்திலிருந்தும் நின்று ரட்சிக்கப்படும்படிக்கு கிருபை கூர்ந்தருளும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரான இயேசு கிறிஸ்துநாதருடைய திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தருளும் சுவாமி. ஆமீன்.